ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதே தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆரி ஒர்க்கோட ப்ளவுஸோட ரேட் ஃபிக்ஸிங் மெத்தட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸில் என்னென்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன், அடுத்த மீடியம் டிசைன், அடுத்தது ஹெவி ப்ரைடல் டிசைன். வந்து இந்த 3 டைப்பை வச்சு தான் நம்ம ரேட் ஃபிக்ஸிங் மெத்தடை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ சிம்பிள் டிசைன் ப்ளவுஸா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ். இந்த பேக்கில் ஃப்ரண்ட்டில் ஸ்லீவில் இந்த மூணுலேயும் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு போட்டு நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன் ஒர்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டிசைன் ப்ளவுஸுங்கிறது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. ஓகேங்களா. நம்மளுடைய பேக் போர்ஷனுக்கும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேப்பில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்போ என்ன சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது நமக்கு தெரியாதுல்ல, அதனால தான் டிசைன் எந்த டிசைனாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு சரிங்களா. இதில் வந்து இந்த அப்புறம் வந்து புட்டாஸ் ஒர்க்ஸு, அது ஃப்ரண்ட்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி எல்லாத்துலேயும் 1.5 இன்ச்சுக்கு மேலே அந்த புட்டாஸ் ஒர்க்ஸு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஹெவி, அதாவது மீடியம் டிசைன். ப்ரைடல் டிசைன்னா இன்னும், அதாவது ப்ளவுஸ் ஃபுல்லாக அப்படின்னு கொடுக்கும்போது வந்து ஹெவி ப்ரைடல் டிசைனுக்கு. ஓகேங்களா. வந்து பாருங்கள், இப்போ வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு, ஒர்க்கிங் ஹவரு, ப்ராஃபிட், இதே வந்து மூணையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரேட், அப்போ என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டு, அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கிற ரேட். ஓகேங்களா. அப்போ ஏதோ ஒரு காஸ்ட் இருக்குங்களோ அந்த காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ 1 ஹவருக்கு பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் 40 ரூபான்னு எடுத்துக்கிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது 40 ரூபா கம்மி ரேட்டில் எடுத்தாதாங்க இன்னும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு பிகினர்ஸ்க்கு வந்து 40 ரூபாவும், இன்டர்மீடியட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 55 ருபீஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கிங்க. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். இப்போ 1 டேக்கு வந்து 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ 8 ஹவர்ஸ், அதாவது நான் 1 டே பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா 1 ஹவருக்கு 40 ரூபா சார்ஜுனா, அப்போ 8 × 40 போட்டிங்கன்னா 320 வந்துடும். அப்போ உங்களுக்கு 320 ரூபா பர் டேக்கு. ஓகேங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா, அதாவது இன்டர்மீடியட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர்ஸ்க்கு வந்து 55 ரூபான்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அதே 8 ஹவருக்கு அவங்களே ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ 8 × 55 = 440. அப்போ உங்கள் இன்டர்மீடியட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 440 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு அதே ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாலேருந்து ஒரு 400 ரூபாக்குள்ளே ப்ராஃபிட் கிடைக்கும். ஐ மீன்ஸ் இப்போ 100 ரூபா 200 ரூபாக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு ஒரு 150 கூட கிடைக்கலாம், 180 கிடைக்கலாம், 120 கிடைக்கலாம், அந்த மாதிரி 190 கிடைக்கலாம். அதாவது 100லேருந்து 200க்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு அப்படி தான் சொல்லுவாங்க. இதே வந்து 200லேருந்து 400ன்னு வச்சுக்கிங்கன்னா இப்போ 250 கிடைக்கலாம், 300 கிடைக்கலாம், 350 கிடைக்கலாம், இல்லை 400 கிடைக்கலாம். அவங்களுக்கு வந்து இன்டர்மீடியட்டுக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து மெயின் இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். மெட்டீரியல் காஸ்ட் ஒரு வந்து 200ன்னு வச்சுக்கிங்க. ஓகேங்களா. 200ன்னு வச்சுட்டிங்கன்னா இப்போ 8 ஹவர், அதாவது ஒரு ப்ளவுஸை 2 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு ப்ளவுஸை 2 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ்னால் 2 டேஸ்க்கு வந்து 16 ஹவர்ஸ். ஓகேங்களா. இப்போது பர் டே 1 ஹவர்ஸ்க்கு வந்து, அதாவது இன்டர்மீடியட்டுக்கு 55 ரூபான்னா 16 ஹவர்ஸ், அதாவது 2 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ஹவர்ஸ். அப்போ 16 × 55 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 880 வந்து உங்களுடைய ஒரு நாளோட கூலி. ஓகேங்களா. அப்போ 880 ரூபா, அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு உங்களோட கூலி இது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்து, அதாவது நான் வந்து சொல்லியிருக்கேன்ல இன்டர்மீடியட்டுக்கு வந்து 200லேருந்து 400க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதே மாதிரி அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 350 எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இந்த 350 அதான் ப்ராஃபிட். ஓகேங்களா. அது 350. ஓகே. அப்போது ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த 3, அதாவது காஸ்ட்டு, உங்களுடைய ஸ்பெண்டிங் டைமு, உங்களோட ப்ராஃபிட், இந்த 3 நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 1400
1430 வருது. அப்போ உங்களுக்கு ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி, அதாவது உங்களுக்கு வர கூலி. இதில் வந்து உங்களோட ஒர்க் போட்டிருக்கீங்க, ப்ராஃபிட் கிடைக்கிறது, மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது, இதெல்லாமே சேர்த்து தாங்க உங்களோட கூலி வந்து பார்த்திங்கன்னா 1500. இதுதாங்க சிம்பிளாக ஒர்க் பண்ணாலும் இப்படி தான்.